இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மத்திய அரசின் வீடு வழங்கும் திட்டமான பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் ஸ்கீம் வந்து தற்போது 2.1 சொல்லிட்டு இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதற்கான எலிஜிபிள் என்ன, எப்படி அப்ளை செய்வது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு PMAY அர்பன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே PMAY urban.gov.in ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் 2.0ன்னு சொல்லி வந்திருக்கும். அதுக்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டர் ஃபார் 1 crore நியூ ஹவுசஸ் சொல்லிட்டு, அதாவது 1 கோடி புதிய வீடுகள் வழங்கப்பட உள்ளதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிள் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் வந்து அவைல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அது நீங்கள் க்ளோஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் PMAY 2.0ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதற்கான கைட்லைன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கைட்லைன்ஸ் என்ன செக் பண்ணி பார்த்துங்க, என்ன எலிஜிபிள்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஃபார் PMAY ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் த யூசர்ஸ் சொல்லியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு சொல்லிட்டு பெனிஃபிஷரி லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி அதுக்கான எலிஜிபிள் இன்கம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் செக் பண்ணி பார்த்த பிறகு கிளிக் ஹேர் டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் தேவையான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகனுடைய ஆதார் கார்டு, நேம், டேட் ஆஃப் பர்த்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி மெம்பருடைய ஆதார் கார்டு, ஆக்டிவான பேங்க் அக்கௌண்ட், இன்கம் ப்ரூஃப் வந்து PDF ஃபைல் தான் அப்லோட் பண்ணணும். உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட் வேணும். அந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீ ரெக்வஸ்டிக் பேராமீட்டர் எலிஜிபிலிட்டி செக்னு இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி செக் பண்ணணும். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் என்னவோ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆனுவல் இன்கம் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணிக்கங்க. 2.5 லேக்கா 3 லேக்கா என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதிலே 3 விதமான ஸ்கீம் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெனிஃபிஷரி LED கன்ஸ்ட்ரக்ஷன், அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப், இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் 3 ஸ்கீம் இருக்கும். அந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹோன் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. அடுத்ததாக இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஸ்டேட் ஸ்கீமில் நீங்கள் வீடு கட்டுறீங்களான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துட்டு எலிஜிபிலிட்டி செக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எலிஜிபிள் இல்லைனா நாட் எலிஜிபிள் வந்துடும். எலிஜிபிளாக இருந்தால் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்களே கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த ஸ்கீமுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட். ஃபஸ்ட்டு இதற்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.